Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேடம், நான் உங்கள்கிட்ட இருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பிரச்சார சுற்றுப்பயணம் சொல்லி ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கலை. வீட்டில் உட்காந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி எப்படிமா இருக்குது அப்படின்னு வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த சூழலில் அவர் மக்கள்கிட்ட போகாத சூழலில் முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இது சொல்லக்கூடிய அரசியல் செய்தி என்ன மேடம்? அதாவது இன்னைக்கு வந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில எதிர்கட்சி தான் இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியால மக்கள் படுகின்ற அல்லல் தாங்க முடியாத இன்னல்களை எல்லாம் சந்திச்சுட்டு வர்றாங்க. நீங்க குறிப்பிட்டது போல துறை வாரியாக எல்லா துறைகளிலுமே மக்கள் வந்து சொல்ல முடியாத துயரத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு தாயுள்ளத்தோட எதிர்கட்சி தலைவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்குறது ஒரு சரியான நேரமாகவும் மக்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தேர்தல் பிரச்சாரமாக மட்டும் பார்க்காமல் ஒரு ஆறுதலை தேடி மக்கள் இன்னைக்கு ஏங்கி தவிக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கிறது யாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக முன்னாள் முதல்வராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தையும் தொடங்கி அதே சமயத்துல மக்களை காப்போம் அப்படிங்கிற இடமே அந்த தலைப்பே ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துலதான் மக்கள் அனைவருமே இருக்காங்க. யாருக்குமே இங்க ஒரு நிம்மதியா தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை. ஒரு பண்ணை வீடுகள்ல போய் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட இன்னைக்கு கொலை பண்ணி போடுறாங்க. வீதிகள்ல நடந்து போறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்ப பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு இல்லை. சிறுமியிலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து முதிய 85 வயசு பாட்டி வரைக்கும் இங்க வந்து சீரழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. கள்ளச்சாராய மரணங்கள் 2 வாட்டி கொத்து கொத்தா நம்ம நிறைய உயிர்களை பறி கொடுத்துட்டோம். இதை அடுக்கிக்கிட்டே போகலாம். இவர்கள் அரசு ஊழியர்கள் அவங்களோட போராட்டங்கள் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்கள வந்து மனிதராக கூட பார்க்காத ஒரு அரசாக ஈவு இறக்கமற்றவர்களாக திமுக நடந்துகிட்டாங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து போக்குவரத்து ஊழியர்களாகட்டும் ஒட்டுமொத்தமாக துறை வாரியாகவே எல்லோருமே கண்ணீரோடையும் வேதனையோடையும் இன்னும் மின் கட்டண உயர்வெடுத்துக்குவோம், சொத்து வரி உயர்வெடுத்துக்குவோம், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியுடைய அவலங்களை. அப்ப இந்த சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தை எல்லா பகுதிகளும் அந்த பகுதிகளில் வந்து நிறைய தொழில்களை மூடி. ராஜேஸ்வரி பிரியா மேம், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மடல்லையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது மக்கள் மத்தியில் இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்? மக்கள் அதாவது அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக அவங்க மனசுல போய் உட்கார்ந்துருவார். எதிர்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய குறிப்பிட்டது போல ஒடுக்கப்பட்ட மக்களோட நிலை வந்து இன்னைக்கு மிகவும் மோசமாக இருக்கு. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு இந்த திமுக ஆட்சியில அவ்வளவு அவலங்கள். காவல் நிலையத்துல இந்த பெண்கள் சம்பந்தமான வழக்குகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை. பாலியல் குற்றங்களோட வழக்குகள் எடுத்துட்டு போனா இன்னும் பல இடங்கள்ல அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய நிதி கூட அவர்களுக்கு சரியான முறையில பயன்படுத்தப்படல. அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி நம்ம நிறைய பாக்குறோம். அந்த ஆதி திராவிடர் ஹாஸ்டல் எல்லாம் எப்படி நடக்குது, அங்க எப்படி தங்குறாங்க, கழிப்பறை வசதி இல்ல, அதெல்லாம் நம்ம எல்லாமே பாக்குறோம். அப்ப பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துக்குவோம், நிறைய இருக்கு. எல்லா இடங்களிலுமே அவமதிப்பை ஏற்படுத்திய ஆட்சினா திமுக ஆட்சி தான். அதாவது சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக முரணாக நடந்து கொண்டு மேடையில உட்காந்துட்டு நீ எஸ்சி தானமா அப்படின்னு வெளிப்படையாக ஒருத்தர் கேட்டு ஒரு அமைச்சர் கேட்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் மனதுக்குள்ள அந்த சாதிய வன்மத்தையும் சாதிய கொடுமையையும் வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கே வெளிப்படையாக தெரிஞ்சது. அதற்கு அடுத்தாற் போல வேலை வாய்ப்பு, அவங்க வேலை வாய்ப்புன்னு சொன்ன தேர்தல் வாக்குறுதி நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க நடந்திருக்காங்க வேலை வாய்ப்பு விஷயத்துலங்கிறது. எங்கேயுமே காலி பணியிடங்கள் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு ஓராசிரியர் பள்ளி இருக்கு, எல்லா துறைகளிலுமே காலி பணியிடங்கள் இருந்துட்டு இருக்கு. எதையுமே நிரப்பல. அவர்களுக்கு அந்த நிர்வாக திறனும் இல்ல. வாக்குறுதி எழுதினாங்கல்ல, அந்த கூட்டம் எங்க இருந்தோ பறந்து வந்து வெளி உலகத்திலேருந்து வந்து ஏதோ வாக்குறுதி எழுதி பொய்யான வாக்குறுதி போலி வாக்குறுதியை கொடுத்து மக்களை எல்லாம் நம்ப வச்சு அவங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய அதோட உண்மைத்தன்மை என்ன? இது வந்து நீட் ரத்து அப்படிங்கிறது சாத்தியமாகுமா, சாத்தியமாகாதா? இது மாதிரி ஒவ்வொரு வாக்குறுதிகளுமே சாத்தியப்படுமாங்கன்னு கூட அவங்க பார்க்கல.
சாத்தியமில்லாத பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இதை நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லா இடத்திலையும் போய் தெளிவா பேச போறாங்க. தெளிவாக இந்த வாக்குறுதி, இந்த ஏரியாவுல இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்க்கிறதுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு துறை வாரியாக தொகுதி வாரியாக எடுத்து பேசும்போது, அப்பா நமக்காக ஒரு குரல் ஒலிக்குது, நம்மளுடைய பிரச்சனைகளை நாம இவ்வளவு கஷ்டப்படுறது நம்ம வாய்ஸா இருந்து ஒரு வாய்ஸ் வருது அப்படின்னா அது எதிர்கட்சி தலைவரோட குரலாக இருக்க போகுது. நிச்சயமாக ஜெயலலிதா அவர்களுடைய வழியில இல்ல இப்ப ஆவடி குமார் சார் பேசும்போது ஆவடி குமார் சார் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். திமுகவில் கட்சிக்குள்ளே இன்னும் ஒரு ஒற்றுமை வரல அப்படின்னும் போது இங்க அதிமுக மக்களை ஒருங்கிணைக்கிற பணியில இறங்கிட்டாங்க இல்லையா, இது அரசியல் ரீதியா யார் முந்திரதை காட்டுது மேடம்? இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அரசியல் ரீதியாக அதிமுக எதிர்கட்சியாக அமர்ந்த முதல் நாளில் இருந்தே மக்கள் மக்களுக்காகவே செயல்படுபவர்களாக விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற பிரச்சனை எப்பயுமே இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலயும் முந்திட்டாங்க. ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக குரல் எழுப்புறதையும் மக்களுக்காக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பல்வேறு இடங்கள்ல நடத்தி தொடர்ச்சியாகவே, ஏன்னா இவர்களுடைய நிர்வாகத்தில் மிக மோசமா இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவர் முழு முனைப்போட செயல்பட்டதுனாலதான் இந்த அளவுக்காகவது நாம ஒரு குழந்தைங்களுக்கு சீருடை தயாரிக்கிறதுல கூட அரசு பள்ளிகள் அதற்கு கூட இவங்க ஒரு எதுவுமே பண்ணல. கரும்பு விவசாயிகள் நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம், பேசுறோம்னா நிறைய பேசலாம். இன்னும் சொல்ல போனா மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்ப சென்னையா இருக்கட்டும், தென் மாவட்டங்களா இருக்கட்டும், தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களா அவங்க எல்லாம் மக்கள் எவ்வளவு அவதியுற்றார்கள், அவர்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி போய் சேருதா, அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களா, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஏதாவது இந்த குறைகளை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இல்லையா? நிச்சயமா அவர்களும் நேரடியாக அவர்களுடைய குறைகளையும் சொல்லலாம். அந்த குறைகளுக்கான தீர்வையும் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப மக்களோட இணைந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை அப்படிங்கிறதுல அதிமுக இருக்குன்னு தான் நன்றி நன்றி ராஜேஸ்வரி பிரியா மேடம். இப்போ ஸ்டாலின் அவர்களோட இதுவரைக்கும் அவர் கட்டமைச்சு வச்சிருந்தாருல ஒரு பிம்பம், அதையெல்லாம் இப்போ அடிச்சு நொறுக்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இது எந்த மாதிரியான எழுச்சியை உருவாக்க போகுதுன்ற உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லுங்க மேடம். நிச்சயமாகங்க, இதாவது இப்போ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் போய் எடுத்து பேசக்கூடிய ஒவ்வொன்றுமே மக்களுடைய பேச்சாகத்தான் இருக்க போகிறது. இப்ப கட்டமைச்சிருக்க பிம்பம், அதாவது இன்றைய முதல்வர் கட்டமைச்சிருக்க பிம்பம் ஒரு பொய்யான பிம்பம், அது உண்மையான பிம்பம் கிடையாது. அது விளம்பரத்திற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான். நிறைய ஊடகங்களும், ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வேதனையில இருக்காங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் பெண்கள் நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப குறிப்பிட்டது போல விலைவாசி உயர்வு எவ்வளவு இருக்கு, டாஸ்மாக கணவன்மார்கள்லாம் போய் டாஸ்மாக்ல கொடுக்குற பணமா இருக்கட்டும், இதெல்லாம் தெரியும். ஏன்னா படிப்படியா டாஸ்மாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க. அதற்கு மாறாக என்ன நடந்திருக்குன்னா, தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள்லாம் தடை இல்லாம தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கிடைக்குது. மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சீழந்து போற வண்ணம் இன்னைக்கு போதைப் பொருளோட புழக்கம் திமுக ஆட்சியில அதிகமாயிருக்கு. அதனால நிறைய பிரச்சனைகளை பற்றி எடுத்து பேச போறாங்க எதிர்கட்சி தலைவர். அந்த எழுச்சியான பேச்சு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறும். இவர்களுடைய ஆட்சியுடைய அவலம் அப்படிங்கிறத தெளிவாக படம் பிடித்து காட்டுவார்கள். அதுல எல்லாருமே தெரிஞ்சீங்கன்னா அவங்க பேசுறப்ப ஸ்கிரீன்ல போடுவாங்க, அவங்க பேசுறதும் பேசுவாங்க, மக்கள் பேசுனதையும் போடுவாங்க. அதுதான் அதிமுக ஸ்டைல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதை நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்றாங்க பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பிரச்சாரம் அமையும். அப்ப மக்கள் மத்தியில கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் ஒரு அலையையும் உருவாக்கும். இந்த கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் கடந்து அதிமுக எப்போதுமே ஒரு பொதுவாக எல்லாருக்குமான ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல சிறுபான்மையினர் கூட அதிமுகவை நோக்கி நகர்றாங்க. சிறுபான்மையினர் கூட இந்த ஆட்சியை விட கண்டிப்பாக திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை அவர் அமைச்சிருந்தாரு. அவர்கள் கூட இன்னைக்கு கூட்டணியை கூட அவங்க பொருட்படுத்தாமல் இன்றைக்கு திரு எடப்பாடியார் அவர்களுக்காக உடன் இருக்க முற்படுறாங்கிறத நான் தெரிவிச்சேன். நன்றி நன்றி மேடம்.